விஜய் செஞ்சது ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, அப்படி விஜய் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு எல்லாரும் பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வெண்ணிலாவை ஏமாத்திட்டார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு ஒரு முறை தான் கல்யாணம் ஆச்சு, என்னோட மனைவி பேர் காவேரி அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்படியே காவேரி இந்த நியூஸை வந்து டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ப்ரொமோவில் நடந்த விஷயங்கள் இவ்வளோ தாங்க. ஸோ இதுதான் நம்ம விஜய் செஞ்ச ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ வெண்ணிலா வந்து அவர் எவ்வளோ கேர் பண்ணி, பாவமே நம்ம காதலிச்ச பொண்ணு தனியாக விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்களால என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அந்த விஷயத்த பண்ணதுக்கு வசமாக ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெண்ணிலா இதுக்கப்புறமாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகே, பழைய நினைவு அவங்களுக்கு திரும்பிடுச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விஜய் எடுத்து சொல்லும்போது அவங்க புரிஞ்சிருந்துருக்கணும். ஆனால் அது அவங்க புரியல. அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் அவங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்குதா, விஜய் இதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் என்ன முடிவு எடுக்க போகிறாரு. சரி, லாஸ்ட் எபிசோடில் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, காவேரி கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருப்பார் விஜய். இந்த மாதிரி வெண்ணிலாவோட மாமாவை நான் கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரமே அவர்கிட்ட போய் ஒப்படைக்க போகிறேன் வெண்ணிலாவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. காவேரியும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா காவேரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க விஜய்கிட்ட. நான் கன்சீவாக இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை இன்னும் சொல்லாமல் தான் வச்சுருக்காங்க. எப்போவா இருந்தாலும் அது தெரிய வரப்போதான்னு வச்சுக்கோங்களேன். பட் யார் முக்கியம் அப்படின்ற முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த உண்மையை சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எப்போ அந்த உண்மையை சொல்லி அண்ட் விஜய் எப்போ வந்து திரும்ப வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். ஓகே, வர திங்கக்கிழமை எபிசோடு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க மாமாவை பார்த்து பேசிட்டு வந்துட்டார் இல்லையா. ஸோ இங்கே வெண்ணிலாவை எப்படியாவது பேசி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறார். வெண்ணிலா, நீ கொஞ்ச நாள் போய் உங்கள் மாமா வீட்டில் இரு, அதுதான் உனக்கு சேஃபு, அதுதான் உனக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ராகினி அங்கிட்ட இருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராகினிக்கு இப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது, வெண்ணிலா வந்து மதுரைக்கு அனுப்புறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு விஜய் அப்படின்ற விஷயம். அப்போ அவங்க யோசிக்கிறாங்க இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அண்ட் இவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க, இவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உடனே அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி வர சொல்கிறாங்க. எப்பா நீ வீட்டுக்கு வா, நான் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஓகேம்மா நீ கவலைப்படாத நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் வெண்ணிலா கிட்ட விஜய் என்ன பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஒட்டு கேட்குறாங்க. அப்போ விஜய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ கொஞ்ச நாளைக்கு உங்கள் மாமா வீட்டில் இரு, ஏன்னா உன்னோட சுச்சுவேஷன் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, நீ வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி உனக்கே தெரியல, இப்படியே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் உனக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லி பேசி வெண்ணிலா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க மாமா வீட்டுக்கு கிளப்பிட்டாங்க. அண்ட் வெண்ணிலாவும் பெருசாக எதுவும் பேசலை, விஜய் சொல்கிறது சரியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மாமா வீட்டுக்கு போகிறதுக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க. ஸோ விஜய்க்கு செம்ம ஹாப்பி, ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் மாறணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ அவர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வெண்ணிலா இங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. வெண்ணிலா கிளம்பிட்டாங்க அப்படின்னா நம்ம விஜயோட வாழ்க்கையில் உண்மை தான், இனி பிரச்சனையே கிடையாது, காவேரி மட்டும்தான். எப்படியாவது காவேரி கூட சேர்ந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போய்கிட்டே இருப்பார். பட் இதுக்கு இடையில இப்போ நடக்க போகிற சிக்கல்கள் தாங்க பெரிய இஷ்யூவாக மாறப்போகுது. இப்போ வெண்ணிலாவை அந்த பக்கம் துரத்திட்டாங்க. அப்போ அவங்க அப்பா ராகினியோட அப்பாவை கூப்பிட்டு வந்து ராகினி பேசுகிறாங்க, என்னப்பா விஜய் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன்னா இங்கே வெண்ணிலா இருக்கிற வரைக்கும் தான் விஜய் காவேரி ரெண்டு பேரும் சேர்றதுல சிக்கல் இருக்கும், இங்கே வெண்ணிலா இல்லை அப்படின்றப்ப கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனையாக மாறும்பா. இப்போ வெண்ணிலாவை விஜய் வந்து அவங்க மாமா வீட்டுக்கு அனுப்பிட்டாரு, அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ராகினி அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவங்க அப்பா இருந்துக்கிட்டு நீ எதுக்கு கவலைப்படாதமா, அதுக்கு என்ன பிளானோ அதை நான் போட்டுட்டேன், நம்ம எதுவுமே பண்ண வேணாம், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்ற மாதிரி ராகினி கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு. எப்பா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுது அப்படின்றது ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சாதான் எனக்கு வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, பட் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது, பக்காவாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற, என்ன நடக்குது, என்ன பக்காவாக போய்கிட்டு இருக்குது எனக்கு சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, சாரிம்மா இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது, அண்ட் நீ வேணா பாரு இது எவ்வளோ பெரிய விஷயமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல, ராகினி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் அதை நம்புகிறேன், வெயிட் பண்ணுறேன், நிச்சயமாக வந்து கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நல்லபடியாக நடக்கணும், ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் காவேரி விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்துடவே கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ராகினியோட அப்பா போய் பார்த்து மிரட்டுறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவோட மாமாவை பார்த்து மிரட்டுறாரு. இங்கே பார், உனக்கு வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை கிடையாதா, நீ என்ன தான் பண்ண போகிற, உன்னையும் பொண்டாட்டி தூக்கிரட்டா கொண்டுட்டா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீ என்ன சொல்கிற அப்படின்னா வெண்ணிலாவை இங்கே அமைதியாக கூட்டு வந்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு நான் ப்ரெஸ்ஸை உன் வீட்டுக்கு அனுப்புவேன், நீ ப்ரெஸ்ஸில் வந்து வெண்ணிலாவோட வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ஹோப் கொடுத்து நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வெண்ணிலாவை இங்கே வந்து விட்டுட்டு போய் இவரையும் மிரட்டி வச்சுட்டாங்க. ஸோ எல்லாமே இவங்க போட்ட பிளான் பக்காவாக நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி 2 நாள் கழிச்சு ப்ரெஸ்ஸை அனுப்புகிறாங்க. ப்ரெஸ் மூலியமாக அவர் வந்து வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்து நிற்கிறாரு. வணக்கம், நான் வந்து வெண்ணிலாவோட மாமா, இந்த பொண்ணு வந்து விஜய் அப்படின்றவரை ஒருத்தரை காதலிச்சு அவங்க வந்து இந்த மாதிரி குரூப்போட கம்பெனியோட அவங்க ஒரு பெரிய ஆள். ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அவர் வந்து இந்த பொண்ணுக்கு நல்ல ஹோப்
கொடுத்துட்டு இந்த மாதிரி ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் வந்து ஷாக் ஆகிறாங்க. என்ன விஜய் இப்படி பண்ணிட்டவரா, விஜய் வந்து இந்த பொண்ணுக்கு ஹோப் கொடுத்து ஏமாத்திட்டாரா சார், எப்படி சார் இதெல்லாம் சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி நம்ப அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு வெண்ணிலா முன்னாடி வந்து நானே சொல்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, என்னோட வாழ்க்கையை அழிச்சது விஜய் தான் என்னோட வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி வெண்ணிலா சொல்ல ப்ளஸ் அப்படியாம சொல்கிறீங்க, ஓகே நாங்கள் இதை பற்றி விஜய் டைம் நாங்கள் கண்டிப்பாக கேட்போம், எப்படி உங்களுக்கு விஜய்க்கும் பழக்கமாச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ இவங்க வந்து இந்த கோமால இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மறைச்சிட்டு விஜய் வந்து எனக்கு ஹோப் கொடுத்தாரு, என்ன லவ் பண்ணாரு, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனில் என்னால் இந்த ஊரில் இருக்க முடியாமல் போயிடுச்சு, ஸோ அதனால் அவர் அதுக்குள்ளே வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உல்டாவாக கதையை அப்படியே பழிய தூக்கி விஜய் மேலே போட்டு புதுசாக ஒரு கதையை ரெடி பண்ணி இவங்களே வந்து ஒப்பிக்கிறாங்க. பட் பார்க்குறவங்களுக்காவது அது தோணணும், அது எப்படிமா அவங்கள வந்து வேணான்னு ஒதுக்கியிருப்பார், லவ் பண்ணுறான்னு வேற சொல்கிறீங்க, அது எப்படிமா ஒதுக்கியிருப்பார் போ சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும். ஆனால் இவங்க யாரும் கேட்கல, அந்த பொண்ணை பேச விட்டு வேடிக்கை தான் பார்க்குறாங்க. இவங்களும் வாய்க்கு வந்தபடி அடிச்சு விட்றாங்க. அதாவது விஜய் என்ன ஏமாத்திட்டாரு, விஜய் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, விஜய் அப்படியாக்கும் விஜய் இப்படியாக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பாட்டுக்கு அள்ளி ஏவுறாங்க. வந்தவங்களும் பெருசாக எதிர்த்து எந்த கேள்வியுமே கேட்கல. அப்படியாமா சரிம்மா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்கும், அதுக்கு எங்களால் என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை பண்ணி நாங்கள் உங்களுக்கு நியாயத்தை பெற்று தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் நீங்கள் தான் நியாயத்தை பெற்று தரணும், இதை தவிர்த்து என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கேமரா விஜய் பக்கம் திரும்புகிறாங்க. விஜய் வீட்டுக்கு நேராக போயிட்டாங்க. சார் 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 உங்கள்கிட்ட பேட்டி எடுக்கணும் சார், இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிச்சிட்டிங்களாம்ல, என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு எவ்வளோ தைரியமாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இந்த துணிச்சல் வந்தது, உங்களுக்கு யார் இந்த துணிச்சல் கொடுத்தா, ஸோ அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு விஜய்க்கு வந்து ஷாக், ஏங்க என்ன நினச்சிக்கிட்டீங்க, முதல்ல கேமரா ஆஃப் பண்ணுங்க, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரே ஒரு முறை தான் கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி பேர் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் முன்னாடி எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஸோ காவேரி இந்த விஷயத்தை டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காவேரிக்கு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா அழுகிறதா அப்படின்னு சொல்லி தெரியல, ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காவேரி, விஜய்க்கு வந்து நான் தான் முக்கியம் அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வெண்ணிலா ராகினியோட பேச்சை கேட்டு இப்போ வசமாக சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீட்டிலே இருந்து விஜய்கிட்ட வந்து வேற ஏதாவது பேசி கூட விஜயை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண உதவி செஞ்சுருந்துருக்கலாம். அப்படி இல்லையா, என்ன நடந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவங்க ஒதுங்கி போயிருந்துருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் தேவையில்லாமல் ராகினி பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதனால அவங்களுக்கு பின்விளைவுகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க வேணால் நினச்சிக்கலாம் இது வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது, இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இனிமே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து விஜய் வெளியவே தலகாட்ட முடியாது, விஜய் வந்து காவேரி கூட சேர முடியாது, எல்லாரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சுருவாங்க, அதாவது வெண்ணிலாவையும் விஜயையும் சேர்த்து வச்சுருவாங்க அப்படின்னு நினச்சி தான் இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைச்சது பல்பு தான். காவேரி தனக்கு எந்த அதிகாரம் வேணும், தனக்கு என்ன வேணும் விஜய் கிட்ட அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த விஷயத்தை விஜய் எல்லார் முன்னாடியும் ரொம்ப சத்தமாகவே சொல்லிட்டாரு, என்னோட மனைவி இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு சந்தோஷம், அளவில்லா சந்தோஷம். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு சீன் வந்துடாதா, இப்படி விஜய் வந்து சொல்லிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயத்த நம்ம விஜய் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால சந்தோஷம் தாங்கவே முடியல. இந்த மாதிரி ஒரு சீனுக்கு தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். விஜய் கிட்ட வந்து உண்மையை சொல்லணும் அல்லது விஜய் கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம ஆசைப்பட்ட சீன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூப்பரான விஷயம். ஏன்னா நம்ம இப்போ என்ன விஷயங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோமோ அந்த விஷயத்தை விஜய் வாயாலே சொல்லிட்டாரு, என்னோட மனைவி இவங்க தான் அப்படின்னு சொல்ல. ஸோ இந்த ஒரு விஷயம் தாங்க விஜய்கிட்ட பிடிச்ச விஷயத்த. ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு நடக்கலை அப்படின்னா விஜய் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கான சுச்சுவேஷனே வந்திருக்காது. அப்போ மீடியாவிலேருந்து வந்தவங்க விஜய் மேலே அம்பேறிகிற மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்குறாங்க. நீங்கள் எப்படி ஒரு பொண்ணை ஏமாற்ற போச்சு, நீங்கள் கேட்குறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிங்களா, நீங்கள் ஈஸியாக ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டு நகர்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்களா, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. அதுக்கும் விஜய் பதில் சொல்கிறாரு, நான் யாரையும் ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் நான் நினச்சது கிடையாது, நான் யாரை ஏமாற்றினது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் உண்மையை சொல்கிறார். என்ன சம்பவங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து உண்மையை சொல்கிறார். ஆக்சுவலி இந்த மாதிரி நடந்தது, நான் ஆரம்பத்துலேருந்தே நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு இல்லை உயிரோட இல்லை போல அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் கடைசியில் நடந்த விஷயங்கள் வேறு அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு. அப்போ தான் அவங்க எல்லாருக்கும் புரியுது, ஓகே இப்படி சுச்சுவேஷன் நடந்திருக்குது, அதனால தான் விஜய் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்போ தான் அவங்களுக்கு புரியுது. ஸோ இப்போ புரிஞ்சு என்ன பண்ண, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் வயசுக்கு வந்தால் என்ன வராட்டி என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது விஜய் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறாரு, காவேரி தான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணதோட அவர் நிற்கலை. அடுத்த விஷயம் காவேரியை இந்த வீட்டுக்கு கூட்டு வர்றதுக்கு முயற்சிகள் எடுக்கணும் இல்லையா. ஏன்னா இதோட முடிச்சுக்கிட்டா ஒன்றுமே கிடையாது, அதோட முடிஞ்சு அதோட பிரச்சனைகள் வந்து அப்படியே கடந்து போயிடும். அந்த மாதிரி கடந்து போயிடக்கூடாது அப்படின்றது விஜய்க்கு நல்லாவே தெரியும். இந்த கல்யாணம் எல்லாருக்கும் முன்னாடி செல்லுபடி ஆகணும் அப்படின்னு சொல்லி விஜய் ஆசைப்படுவார். நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க நடக்க போகுது. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இது வந்து நாளைக்கு
எபிசோடில் நடக்க போகுது அண்ட் இதுக்கு இடையில என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்க போகுது, காவேரி போய் விஜய் கிட்ட உண்மையை சொல்லுவாங்களா, ஸோ இப்படி பல ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நடந்தது ஃபுல்லாமே நாளைக்கு எபிசோட் நடக்க போகிறது அண்ட் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது எல்லாமே என்னோட ஓன் ப்ரொடக்ஷன் தான். ஸோ கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ப்ராட்காஸ்ட்டை கேளுங்க. ஸோ பார்ப்போம் இந்த பிரச்சனை வந்து எங்கே கொண்டு போய் முடிய போகுது. ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் முற்றுப்புள்ளி அப்படின்றத விட எல்லாமே தொடக்க புள்ளியாக தான் இருக்குது. எங்கே இருந்தாலும் பாருங்களேன் ஒரு ஆரம்பம் தான். இப்போ வெண்ணிலா ஒரு புது எதிரி. ஏன்னா வெண்ணிலா வந்து விஜய் எப்படியாவது கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க. எல்லாத்தையும் மீறி இப்போ தன்னை சுற்றி என்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது, விஜய் வந்து ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தாரு. ஏன்னா விஜய் கிட்ட அவங்க ஆக்சுவலி என்ன பண்ணியிருந்திருக்கணும், பொறுமையாக கேட்டுருந்துருக்கணும். விஜய் எப்படி விஜய் இந்த முடிவெடுத்த அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஒரு கில்ட்டி ஃபீலுக்கு தள்ளி இருக்கணும். ஆனால் அவங்க அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்முனையில் போய் நிற்கிறாங்க. கண்டிப்பாக வெண்ணிலா மேலே விஜய்க்கு பாசம் இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா முதல்ல விரும்பின பொண்ணு அப்படின்றப்ப ஒரு பாசம் இருக்கும். ஸோ அந்த பாசம் வந்து ஒரு சரியான முறையில் பயன்படுத்தி ஓகே விஜய் நல்லா இருங்க, நீங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கியிருந்தாங்க அப்படின்னா விஜய் வந்து அவங்கள தலையில் தூக்கி வச்சிருந்திருப்பாரு. ஆனால் வந்து எதிர்முனையில் நின்று ஒரு வில்லி கேரக்டருக்கு அவங்க மாறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் காவேரி நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுல ராகினி ஒரு கேரக்டர். இப்போ அடுத்தடுத்துல பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து நிற்கிறாங்க. இதுதாங்க இங்கே பெரிய ட்விஸ்ட். ஏன்னா வெண்ணிலா அடுத்து என்ன வேணா பண்ணுவாங்க போல தெரியுது. இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அண்ட் விஜய்க்காக என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நல்லா தெரியுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் தனக்கு வேணும் அப்படின்றதுக்காக இவங்க எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறதோட மட்டும் நிறுத்திடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இவங்களை வந்து ராகினி பிரெயின் வாஷ் பண்ணி மண்டை கழுவி ரெடி பண்ணிட்டா. உங்களை இந்த மாதிரி உங்கள் மாமா வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்களா, நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா வீட்டில் போய் ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரெஸ் வரும், ப்ரெஸ்கிட்ட வந்து உங்கள் நியாயத்தை சொல்லுங்கள். ஏன்னா விஜய் கிட்ட நியாயம் கேட்டிங்கன்னா கிடைக்காது. விஜய் இதுக்கப்புறம் நியாயம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவன் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவங்ககிட்ட நீங்கள் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. அதனால நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. நீங்கள் வீட்டில் போய் இருங்க, உங்கள் மாமா வீட்டுக்கு போங்க, அங்கே நாங்கள் ப்ரெஸ் அனுப்புகிறோம், அவங்ககிட்ட உங்களுக்கு என்ன அக்கிரமம் நடந்தது அப்படின்ற விஷயத்த சொல்லுங்கள், மிச்சத்தை அவங்க பார்த்துக்குருவாங்க. நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எங்கள் தரப்புலேருந்து உங்களுக்கு என்ன விஷயம் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லி அனுப்ப ஸோ அவங்களும் நம்பி தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து குருட்டாமணிக்கு நம்பிட்டாங்க. விஜய் கூட தான் சேர்ந்தா போதும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த பிளாங்காக நம்பிட்டாங்க. ஸோ ஏன் சேரணும், எதுக்கு சேரணும், விஜய்க்கு தான் கல்யாணம் முடிச்சிருச்சுல, அப்படியே கல்யாணம் முடிச்சாலும் இவங்க ரெண்டாம் தரமாக தான் இருப்பாங்களே தவிர்த்து இவங்க வந்து முதல் மனைவி ஆகிட முடியாது. அண்ட் விஜய் மனசில் இப்போ முழுக்க காவேரி தான் இருக்காங்க. வெண்ணிலா அப்படின்ற ஒரு கேரக்டரே கிடையாது. எப்படி பார்த்தாலும் விஜய் பக்கம் நியாயம் அதிகமாக இருக்குது. அண்ட் அவரோட காதலுக்கு வந்து வேல்யூ அவ்வளோதானா கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்க வீட்டில் ரொம்ப கம்பல் பண்ணாங்க. விஜய்க்கு வேறு வழி தெரியாமல் தான் ஒரு 1 இயர் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணார். பட் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணி அது வந்து லவ் ஆகி இப்போ வந்து கன்சீவ் ஆகிற அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி விஜய் கண்டிப்பாக நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். ஆனால் இது அந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படின்றதுனால இதில் நிறையா சட்ட சிக்கல்கள் இருக்குது. எப்பயுமே வெண்ணிலாவால் விஜயை நெருங்கவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து இப்போது வெண்ணிலா வந்து விரும்பலை. ஸோ ஒரு காலத்தில் விரும்பினார், உண்மைதான். அதுக்கப்புறம் நடந்த சுச்சுவேஷனை எங்கே போய் சொன்னாலும் விஜய்க்கு ஆதரவாக தான் நிற்பாங்க, விஜய் பக்கம் தான் நிற்பாங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது. காவேரி அவரோட மனசை மாற்றி அவரோட மைண்டை மாற்றி அவங்கள வந்து நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் பேசுவாங்க. விஜய் எடுக்கிற முடிவு சரியான முடிவு தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இவங்க நினைக்கிற மாதிரி யாருமே எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, விஜய் வந்து இப்படி அசிங்கப்படுத்தலாம், ஸோ இது வந்து விஜய் அசிங்கம் நினச்சிக்கிடுவார், இது வந்து இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா ப்ரெஸ் முன்னாடி போனோம் அப்படின்னா நியாயம் கிடைக்காது. இவங்களுக்கு வந்து விஜயும் அசிங்கப்படுவாங்க, காவேரியும் அசிங்கப்படுவாங்க. ஸோ அதுதான் நடக்கும். இது வந்து யாருக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம ராகினிக்கு தான் முக்கியம். விஜய் அசிங்கப்படணும் அண்ட் நம்ம காவேரி அசிங்கப்படணும். இதை தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் நடந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ சான்ஸ். இது கண்டிப்பாக அவ்வளோ ஈஸியாலாம் முடியாது. மேலும் இது வந்து பிரச்சனைகள் தான் ஏற்படுத்துமே தவிர விஜயை வந்து டோட்டலாகவே பிரிச்சிடும். காவேரி கிட்ட இருந்து சுத்தமாகவே வந்து அண்டை விடாது. இதுக்கப்புறம் காவேரி கிட்ட விஜய் சேருவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சேர மாட்டார். இனி நீயாச்சு நானாச்சு, நீ உன் வேலை பார், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனாலும் போவாரே தவிர இதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் வெண்ணிலா மூஞ்சில் நம்ம விஜய் முழிக்கவே மாட்டார். ஏன்னா வெண்ணிலா வந்து பண்ண விஷயங்கள் தப்பு. விஜய் கூட வந்து போராடி இருந்திருக்கலாம். விஜய் எனக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுங்கள் விஜய், நீங்கள் பண்ணது தப்பு விஜய் அப்படின்ட்டு கூட சண்டை கூட போட்டிருந்துருக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க பண்ணாங்க பாருங்கள். ஒரு வேளை ராகினி கூட சேர்ந்து விஜயை நம்ம அசிங்கப்படுத்திட்டோம், அவ்வளோதான் விஜய் காலி அப்படின்னு சொல்லி நினச்சாங்க பாருங்கள். ஸோ இதுதாங்க அவங்க பண்ணதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சமாவது அவங்க மாறி இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
மாறாமல் அவங்க பண்ண வேலைகள் இன்றைக்கி எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. இதுக்கப்புறம் விஜய் மூஞ்சிலே முழிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. நிச்சயமாக யாருமே இப்படி சம்பவங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. ஆனாலும் எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இது யாரும் கண்ட்ரோல் வச்சுலாம் நடக்கல, எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் நடந்து போச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. அண்ட் வெண்ணிலாவோட கதை அண்ட் சாப்டர் இதோட முடிய போகுது. இதுக்கப்புறமாவது நம்ம காவேரி விஜயை புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லணும், எனக்கு வந்து யார் முக்கியம் அப்படின்ற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. இப்போ ஓப்பனாகவே சொல்லிட்டார் விஜய், எனக்கு வந்து முக்கியம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் முக்கியம் அப்படின்ற விஷயத்த அடித்து சொல்லிட்டார், அடித்து ஊனிட்டார். எனக்கு இவங்க தாங்க முக்கியம், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது, இதுதான் என்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ கிடைச்சிருக்கிற வாய்ப்பை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா காவேரி. அண்ட் காவேரி வந்து போய் உண்மையை சொல்லிடலாம், இந்த மாதிரி நான் கன்சீவாக இருக்கேங்க அப்படின்ற விஷயத்த சொன்னால் விஜய் வந்து இப்போ அவருக்கு இருக்கிற மனநிலைக்கு இதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நொந்து போயிருக்காரு. ஸோ இப்போ அவருக்கு ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னா ஸோ இதுதான் நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக இந்த விஷயத்தை போய் சொல்லணும் நம்ம காவேரி. இதுக்கப்புறமா அவங்க வந்து காலம் தாழ்த்தக்கூடாது. இப்போ போய் சொல்லலை அப்படின்னா எப்பயுமே சொல்ல முடியாதுங்க, இதோட முடிஞ்சிடும். இப்போ போய் சொல்லலை அப்படின்னா இந்த ஜென்மத்தில் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஸோ இப்போவாவது போய் சொன்னாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த முறையும் காவேரி அதே தப்பை மட்டும் செஞ்சிடக்கூடாது. இவ்வளோ நாள் வரைக்கும் எந்த தப்பை காவேரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதே தப்பை நிச்சயமாக செஞ்சிடக்கூடாது அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசையும் அதுவாக தான் இருக்குது. நிச்சயமாக உங்கள் ஆசையும் அதுவாக தான் இருக்கும். எல்லாருமே அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். காவேரி வந்து உண்மையை சொல்லணும், நான் அந்த மாதிரி கன்சீவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜய் வந்து இப்போ ரொம்ப வீக் ஆகிட்டார். இப்போ இவங்க வெண்ணிலா பண்ண விஷயத்தில் அவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். இதுக்கப்புறம் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி தெரியாமல் யோசிக்கிற அளவுக்கு போயிட்டாருன்னா பாருங்களேன், அந்த மாதிரி ரொம்ப ஒரு அப்செட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாய்ப்பை மட்டும் கொஞ்சம் கூட நழுவ விடாமல் காவேரி விஜய்க்கு வந்து ஆதரவாக இருந்து உண்மையை சொல்லணும். உண்மையை சொன்னாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா நிச்சயமாக வந்து சிக்கல் தான், பெரிய பிரச்சனையாயிரும். இது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கிடையாது. இது வந்து கண்டிப்பாக விஜய்க்கு வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு பயங்கரமான சிக்கலெல்லாம் ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த விஷயம் வந்து நல்லபடியாக முடிவுக்கு வரணும், நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காவேரி போய் உண்மையை சொல்கிறது. காவேரி போய் உண்மையை சொன்னால் மட்டும்தான் இதுக்கப்புறம் கலகட்டும் அப்படின்னு சொல்லலாம். காவேரி உண்மையை சொல்லாத வர இந்த பிரச்சனைகள் வந்து முடிவே உறாது அப்படின்னு தான் சொல்லியாகணும். காவேரி போய் எப்படியாவது உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும், காவேரி போய் சீக்கிரமே உண்மையை சொல்லட்டும் விஜய்கிட்ட அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக உண்மையை சொல்லுவாங்க அப்படின்ற நம்பிக்கை 100% இருந்தாலும் ஆனால் இதுக்கு இடையில சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இது அவ்வளோ ஈஸியாக நடக்கிற விஷயம் கிடையாது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ண, காவேரிக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போ விஜய்க்கு வந்து ஆதரவாக இருக்கணும், விஜய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு காவேரி நினச்சாங்க அப்படின்னா அவங்க முதல்ல செய்கிற விஷயம் ஒன்று தான். அது என்ன அப்படின்னா விஜய்கிட்ட போய் காவேரி சொல்லணும் இந்த மாதிரிங்க அப்படின்னு சொல்லி சுச்சுவேஷன் சொல்லணும். சொன்னால் மட்டும்தாங்க நல்லாயிருக்கும். நம்ம எதிர்பார்க்குற சீன்ஸ் எல்லாம் அப்போ தான் நடக்கும். இதுக்கப்புறமும் சொல்லலை அப்படின்னா இந்த சீரியல் பார்க்குறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம இந்த ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம், எப்படா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. அந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னா போதுங்க, நம்மளோட லைஃப் இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த சீரியல் பார்த்ததுக்கான ஒரு பயன் என்ன நம்ம நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டோமோ அந்த ஒரு விஷயம் எல்லாமே நடந்துரும் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னா கலகட்டும், நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே பக்காவாக நடக்கும். அண்ட் இப்பையும் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே இல்லை, நம்ம சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கடைசி வரைக்கும் இதில் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது அப்படின்றது நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த வாய்ப்பை மட்டும் நழுவவே விட்டுறக்கூடாது. இந்த வாய்ப்பிலேயே உண்மையை சொல்லிடணும், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு இதுதான் சுச்சுவேஷன் அப்படின்ற விஷயத்த எல்லாத்துட்டையும் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸோ நம்ம எதிர்பார்த்த சீன்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கப்புறமும் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போவே சும்மாவே போர் அடிக்குது. நிச்சயமாக உங்களுக்கும் போர் அடிக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப போர் அடிக்குது சீரியல், கொஞ்சமாவது ஸ்பீடு ஏற்றுங்க, உண்மையை போய் சொல்ல வைங்க. ஸோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறமும் இவங்க வந்து இந்த விஷயத்த சொல்லாமல் விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வெண்ணிலாவோட வாழ்க்கையும் சரி காவேரியோட வாழ்க்கையும் சரி ஒரு மிகப்பெரிய பாதிப்பையும் அண்ட் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுக்கப்புறமும் இந்த தப்பை செஞ்சிடக்கூடாது. பார்க்கலாம், விஜய்கிட்ட போய் எவ்வளோ தூரத்துக்கு சீக்கிரமாக உண்மையை சொல்கிறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு எல்லாருக்குமே நல்லது. சரி,
இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கேன். அந்த பக்கம் யமுனா இன்னும் நவீனை வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நிவின் மேலே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சமாவது யோசிச்சுருந்துருக்கலாம். ஸோ இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை, என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சம்திங் ஏதோ யோசிச்சுருந்துருக்கலாம். ஆனால் அது அந்த மாதிரி அவங்க யோசிக்கலை. அவங்க முழுக்க முழுக்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் மறுபடியும் தப்பாக பழகுறாங்க போல். ஸோ அந்த ஒரு தாட்டில் இருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மாறவே மாட்டிக்கிறாங்க. இவங்களோட மனசு முழுக்க முழுக்க ரொம்ப அழுக்காக தான் இருக்குது. கொஞ்சம் கூட இவங்களுக்கு வந்து மனசாட்சி இல்லை அப்படின்றத சொல்லி தான் ஆகணும். ஏன்னா மனசாட்சி இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க என்ன சுச்சுவேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு, என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிட்ட ஒரு சுச்சுவேஷனுக்கே வரல. இவங்க முழுக்க முழுக்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நவீன் தப்புன்னு பண்ணுறாரு, நிவின் வந்து மறுபடியும் பழக ஆரம்பிச்சிட்டாரு, நிவின் வந்து சரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த மட்டும்தான் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுதாங்க இங்கே பிரச்சனை. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். புரிஞ்சுக்கிடலை அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது. மேலும் வந்து இது சிக்கலை தான் ஏற்படுத்தும். இவங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இது மேலும் வந்து இந்த குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும், பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் வெண்ணிலா போய் சொன்னாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கப்புறமும் சொல்லலை அப்படின்னா நம்ம சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாதுங்க. அண்ட் இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. அண்ட் யமுனாவும் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பல சிக்கல்கள் மாறி மாறி நம்ம காவேரிக்கு வந்தாலும் எல்லா சிக்கல்களையும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் சில நேரங்களில் சில நேரங்களில் சொல்ல முடியாது, பல நேரங்களில் வந்து இது அவங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்குது, பாதிப்பை தான் ஏற்படுத்துது. அதனால் இதுக்கப்புறமும் இந்த விஷயத்தை வந்து தாமதிக்காமல் என்ன நடந்தது அப்படின்ற எல்லா உண்மையும் ஒன்று விடாமல் போய் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக சீக்கிரமே எனக்கு வந்து காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போகணும் அப்படின்னு தானே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சீன்ஸ் எல்லாம் நடக்கும். அப்படி வந்து இவங்க சொல்லாமல் காலம் தாழ்த்துறது இவங்களுக்கு தாங்க மைனஸ்ஸு. இவங்க வந்து எவ்வளோ தூரத்துக்கு காலம் தாழ்த்திட்டு போகிறாங்களோ அது இவங்களுக்கு மைனஸ். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.